அதே மாதிரி அரசியல் விஷயத்துலையும் போய் சொல்லலான்னு அம்மாவை கூப்பிட்டு ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியலுக்கு வர்றாரு. சரி கண்ணா. நானும் அரசியல் போடுறேன், இங்கே பாருமா ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அம்மா முகம் டக்குன்னு மாறிச்சு. மாறிட்டு ஓகே கண்ணா, ஓகே கண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களே, ஒரு விஷயத்த சொன்னால் சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கல்ல, 1 ஹவர் அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் பேசுவாங்க, என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சரி இது உடம்பு சரியில்லை போல, அப்செட்டில் இருக்கான்னு விட்டேன். அப்புறம் 2-3 நாள் அவங்ககிட்ட பேசவே மாட்டுறாங்க. கூப்பிட்டு உட்காந்து, என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏதாவது தப்புன்னா அடினா அடிச்சிடுமா, என்னம்மா இப்படி பேசாமல் இருக்குன்னா, இல்லை கண்ணா நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல. ஏம்மா அரசியல் போனால் பிடிக்கல? இல்லை கண்ணா அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது. அது பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்துதாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அது அப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்கு. மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்கு. அந்த சாக்கடைக்குள்ள நீ போகாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா, நான் சொல்றேன். அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவரும் அரசியலுக்கு வருவானா இந்த வயசுல, அவர் நிம்மதியா இருக்கட்டும். எதுக்கு அரசியலுக்கு வர்றாரு, என்னை கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க.